Welcome to Soul Speech Therapy. நான் மோனிகா, ஃபவுண்டர் அண்ட் ஹெட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அட் சோல் ஸ்பீச் தெரப்பி. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது என்ன பெஸ்ட் வே, எப்படி பெஸ்டா குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும் என்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் புதுசா கத்துப்பீங்க. ஸோ நம்ம சேனல்ல இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பீச் தெரப்பி பத்தி, ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி பத்தி, ஸ்பீச் தெரப்பி ஆக்டிவிட்டீஸ் வித் அதர் ஸ்பீச் டிசார்டர்ஸ், ஹியரிங் டிசார்டர்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. So before moving on to the video, Soul Speech Therapy-ல நாங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ், ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி சர்வீசஸ் அண்ட் பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்பீச் தெரப்பி சர்வீசஸ் ஆன்லைன்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, டிஸ்பிளேல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கன்சல்டேஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே, ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம பெஸ்டா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இட்ஸ் த்ரூ பிளே. ஒரு விளையாட்டு மூலமா நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் வே குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைக்கு என்ன வேலை, குழந்தையோட வேலையே விளையாடுறது தான். ஸோ விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரல் வே. ஸோ அதுல விஷயங்கள், ஒரு நம்பர்ஸ் ஆகட்டும், ஒரு லெட்டர்ஸ் ஆகட்டும், இல்ல பேச்சு ஆகட்டும், அதை விளையாட்டு மூலமா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது பாக்குறாங்க, அவங்க பண்றாங்க. ஸோ அதனால இன்னும் ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது அவங்களோட ஞாபகத்திலையும் ரிட்டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்கறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ விளையாடுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ விளையாட்டு மூலமா தான் குழந்தை ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களோட சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல என்னென்ன இருக்கு, எப்படி அது ஒர்க் ஆகுது, அது என்ன பண்ணுன்னா இப்படி ஆகும், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க விளையாட்டு மூலமா தான் கத்துக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கத்துக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லா, அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க கத்துக்குவாங்க. ஸோ லேர்னிங் அப்படின்னாலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு சொல்லி தரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பிளேல சொல்லி தரணும்னா குழந்தைங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க. ஸோ ஏன் இந்த பிளே பேஸ்ட் லேர்னிங் ரொம்ப முக்கியம், பிளே பேஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்பீச் தெரபியில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குழந்தையோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கத்துக்கும் போது அவங்களுக்கு லேர்னிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது, அவங்களே இண்டிபெண்டா பண்றாங்க, அவங்க இண்டிபெண்டன்சி ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது, பிளஸ் அந்த லவ் ஃபார் லேர்னிங்கும் டெவலப் ஆகுது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஆல்சோ இந்த பிளே பேஸ்ட் லேர்னிங் மூலமா அவங்க அவங்களோட என்விரான்மெண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் போது அவங்க ஷேரிங், எப்படி நான் என்னோட பொருளை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது, ஒண்ணு நீ வச்சுக்கோ, ஒண்ணு நான் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன், உன்னோட டாய் கீழே விழுந்துச்சா நான் உனக்கு எடுத்து தரேன், இந்த மாதிரி எம்பத்தி ஸ்கில்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாம விளையாட்டு மூலமா சொல்லி தரதுனால அவங்களோட ஓவரால் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் டாய்ஸை மேனிபுலேட் பண்றதுனால அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இதெல்லாமுமே ஓவராலா டெவலப் ஆகுது. ஸோ இது எப்படி நான் வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி நம்ம நிறைய வீட்டுல எல்லா டாய்ஸுமே நம்ம ஒன்னா டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம என்ன ஸ்கில் நான் குழந்தைக்கு சொல்லி தர போறேன், ஸோ நான் இந்த வேர்ட்ஸ் சொல்லி தர போறேன்னா, இல்ல இந்த கான்செப்ட் சொல்லி தர போறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானட்ஸ் ஆகட்டும், இல்ல ஆல்பபெட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் கான்செப்ட் பேஸ்டா சொல்லி தர போறேன்னா, இல்ல ஸ்பீச் ரிலேட்டடா இந்த வேர்ட் சொல்லி தர போறேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், நான் இதுதான் என் குழந்தைக்கு சொல்லி தர போறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரிலேட்டடான டாய்ஸ். ஸோ நான் நிறைய செயல் ரிலேட்டட் அதாவது ஆக்ஷன் வேர்ட் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு குக்கிங் செட் வச்சுக்கலாம். அதுல மிக்ஸ், குக், ட்ரிங்க், ஈட், இந்த மாதிரி எல்லா ஆக்ஷன் வேர்ட்ஸும் அதுல சொல்லி கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு டால் பொம்மை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஊட்டி விடுற மாதிரி, அதுக்கு தலை சீவுற மாதிரி, இந்த மாதிரி என்ன கான்செப்ட் நீங்க சொல்லி தரீங்களோ அது ரிலேட்டடான டாய்ஸை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மித்த டாய்ஸ் எல்லாம் வேற ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ குழந்தை அந்த அன்னைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்து விளையாட போறீங்க, குழந்தை போய் என்ன டாய் சூஸ் பண்ணதோ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பிளே சைல்ட் லெட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸோ எங்க வீட்டுல நடந்தது. ஸோ நானும் என்னோட 2வது பையனும் ஒன்னா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ மேக்னெட்டிக் டைல்ஸ் வச்சு பில்ட் பண்ணி அதுக்குள்ள அனிமல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிறது என்னோட பிளான். ஆனா அவருக்கு பில்ட் பண்ணணும், உடைக்கணும், பில்ட் பண்ணணும், உடைக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்து என்னோட பிளான்ல வந்து பண்ணினேன். ஸோ அப்போ வந்து அவர் எந்திரிச்சு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் விளையாடவே வரல. ஸோ செகண்ட் டே அவர் பில்ட் பண்ணி உடைக்கணும்னு சொல்லும்போது நானும் சேர்ந்து அதை உடைச்சேன். ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா பண்ணாங்க. ஸோ அதனாலதான் பிளே பேஸ்டா நம்ம சொல்லி தரும்போது யூஸ்வலி சைல்டோட லீட் இருந்தது அப்படின்னா இன்னும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா உட்காந்து அந்த விஷயங்களை கத்துப்பாங்க. ஸோ என்ன கான்செப்ட் சொல்லித்தரோம் அப்படிங்கிற ரிலேட்டட் டாய்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. குழந்தை எந்த ஆக்டிவிட்டி ஆர் எந்த டாய் சூஸ் பண்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க அவங்க வே ஆஃப் இதுல போய் ஃபர்ஸ்ட் விளையாடுங்க. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்துட்டு விளையாடும் போது என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லித்தரணும் இல்லை என்ன கான்செப்ட் சொல்லித்தரணுமோ அதை வந்து விளையாடும் போது இன்கார்பரேட் நீங்க பண்ணலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு 2 டாய்ஸ் வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். எப்படி நீங்க வந்து பிளேல நீங்க வந்து சொல்லி தரலாம் அப்படிங்கறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டவ், ஒரு பேன், ஒரு கப்பு, பிளேடோ கொஞ்சம் ப்ளஸ் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளேடோ எடுத்துக்கலாம். சரி, நம்ம இப்போ வந்து இன்னைக்கு குக் பண்ணலாம். ஸோ என்ன குக் பண்ணலாம்? ஸோ உங்கள் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை வந்து குக் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு ரோல் 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 பண்றேன். ரோல் 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 சர்க்கிள் ஷேப்ல தோசை ஆயிடுச்சு. இப்ப பேன் எடுத்து அடுப்பு மேல வைக்கிறேன். ஆன் பேன்ல வச்சாச்சு. குக் 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 டர்ன். எல்லாத்தையும் உங்ககிட்ட கரண்டி இருந்ததுன்னா அதை வச்சு கூட டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் தோசை டர்ன், இல்லைன்னா க்ளோஸ் ஓப்பன். ஓ தோசை ரெடி. நான் வந்து அதை பிளேட்ல போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இங்க என்னென்ன வேர்ட்ஸ் கத்திருக்காங்க? கரண்டி ஆர் கத்தி, ஸ்டவ், பேனு, லிட்டு, ஓப்பன், க்ளோஸ், பிளேட், தோசை, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ சென்டென்சஸ். பேன்ல போடுறேன், மூடி வைக்கிறேன், தட்டுல போடுறேன், தட்டு மேல இருக்கு, கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ அதே போல இப்போ வந்து சாப்பிட போறேன். ஈட். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து செம்ம ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தண்ணி குடிக்க போறேன். ட்ரிங்க் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இல்லை வந்து தோசை வந்து ஹாட்டா இருக்கு, ஊதி சாப்பிடு அப்படின்னா உஃப் 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 ஊதிட்டு அப்புறம் வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விளையாடலாம். ஸோ நிறைய விதமான கலர் பிளேடோஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃபுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சு கூட நீங்க வந்துட்டு பண்ணலாம். ஜூஸ் பண்ணலாம், சாலட் பண்ணலாம், என்ன உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ நீங்க அது பண்ணி விளையாடலாம். ஸோ இதுதான் விளையாட்டுல நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணி ஸ்பீச் வந்து டெவலப் பண்றது. ஸோ செகண்ட் பிளே ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் அனிமல்ஸும் மேக்னெட்டிக் டைல்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து வீடு பில்ட் பண்ணலாம். ஸோ எனிதிங் லைக் சின்ன வீடு மாதிரி பில்ட் பண்ணலாம். ஸோ வீடு பில்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரூஃப் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸோ இந்த மாதிரி வீடு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட் பண்ணும் போது ஸோ இதுதான் கதவு ஆர் ஜன்னல். நீங்க வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ், இது வந்து ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள பாக்குறோம். அண்ட் அகெயின் அனிமல்ஸ் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே தட்டுது. கதவு நாக் 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 நாக். ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகுது. உள்ள 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 போயிடுச்சு. இப்ப க்ளோஸ் த டோர். ஹே மான் உள்ள இருக்கு. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் யார் வர போறாங்க? ஹிப்போபோட்டமஸ். வா 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 வா. நாக் 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 நாக். ஓப்பன். இப்ப யார் ஓபன் பண்ண போறா? நீ ஓபன் பண்றியா, நான் ஓபன் பண்ணட்டுமா? ஓகே, நீ ஓபன் பண்ணு. ஓப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க ஒரு தடவை நான். ஸோ இது வந்து டர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஹிப்போ உள்ள போகுது. உள்ள உள்ள உள்ள. க்ளோஸ். இப்ப எவ்வளவு அனிமல்ஸ் உள்ள இருக்கு? 2 அனிமல்ஸ் இருக்கு. யாரெல்லாம் இருக்காங்க? ஹிப்போ, மானு உள்ள இருக்கு. சோ வெளியே யாரெல்லாம் இருக்கா? வெளியே வந்து காண்டாமிருகம், சிங்கம், கோரிலா 3 வெளியே இருக்கு. சோ இப்ப உள்ள கொண்டு போலாமா? அடுத்தது யார் போக போறா? சோ இந்த மாதிரி நீங்க டர்ன்ஸ் எடுத்து ஒவ்வொன்னா. சோ இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், ரூஃப், ஜன்னல், கதவு, வீடு, அப்புறம் அனிமல்ஸ் பேரு,
உள்ள, வெளிய இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸும் கத்துக்கிறாங்க. பிளஸ் சென்டென்ஸும் பில்டு பண்ண அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல நீங்க ஒவ்வொருத்தரா வெளியே கொண்டு வரலாம். இல்ல வந்துட்டு அனிமல்ஸ் வந்து படுக்க வச்சுட்டு, இப்போ வீட்டுக்கு உள்ள தூங்குது, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் கிளேவே நீங்க எடுத்துக்கலாம். இல்ல சும்மா புல் எடுத்துட்டு உள்ள வந்து நான் சாப்பாடு போடுறேன், சாப்பிடு. அப்புறம் வெளியில எடுத்து அனிமல்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா நீங்க வாட்டர் பக்கத்துல வந்து ஒரு பவுல்ல வாட்டர் வச்சிருந்தீங்கன்னா உள்ள விட்டுட்டு அனிமல்ஸ் குளிக்குது, ஹிப்போ குளிக்குது, லயன் குளிக்குது, ரைனோ குளிக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ரிப்பீட்டடா வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வார்த்தையை கேட்கும் போது அந்த அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களால சீக்கிரம் அக்வயர் பண்ண முடியும். ஸோ குளிச்சுது. அதே போல ஒரு சின்ன கிளாத் எடுத்துட்டு துடைச்சு விடலாம். ஹிப்போக்கு துடைச்சு விடலாம், மாடுக்கு துடைச்சு விடலாம், ரைனோக்கு துடைச்சு விடலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்களும் லீட் பண்ணா அவங்க அவங்க வந்துட்டு ஓகே இப்ப வந்து குளிச்சுடு வேணாம் வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டி மூலமா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி வந்துட்டு நம்ம பிளேல யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி பிளே பண்ணணும், என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும், எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற டாய் வச்சு எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா அந்த டாய் பேரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதையும் யூஸ் பண்ணி எப்படி விளையாடணும் அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற என்னென்ன பேரண்ட்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு தெரியல, என்ன விளையாடுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ பிளே மூலமா தான் குழந்தைங்க நிறைய கத்துப்பாங்க. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு உங்க குழந்தைங்களோட உட்காந்து விளையாடுங்க. இந்த ஏர்லி பீரியடை திருப்பி நம்ம வந்துட்டு கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால இந்த பீரியடை மிஸ் பண்ணாம உங்க குழந்தைங்களோட உட்காந்து டெய்லி விளையாடுங்க. விளையாட்டுல நிறைய பேச்சு சொல்லி கொடுங்க. குழந்தைங்கனால ஈஸியா அதை கிராஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி அந்த வேர்ட்ஸை வந்து அவங்களால கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே போல இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.